என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஏப்பா தம்பி ஊதா சட்டை, பிக் பாஸ் முடிஞ்சப்ப எல்லாரும் காணா வினோத்துன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எப்ப இந்த ஷோக்குள்ள வந்தியோ வினோத்த காணா வினோத் மாதம்பட்டி இப்பதான் இவரெல்லாம் நீங்க கோட்டு சுட்டோட பாக்குறீங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. நான் அவரை ட்ரெஸ் இல்லாமலே பார்த்தவடா. வயசான ஆள் பார்க்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வயசானவராலும் பாக்குறான்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதுக்கப்புறம் அவதாவது பேசுன அவ்வளவுதான் பேசிட்டனே. சாம்பார் ஆப்பு எனக்கு. நீங்களா யாருடா? How do I tell you? வயசுல பெரியவங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எல்லாரும் இவன் குக் வித் கோமாளி பண்ணாம பிஸியா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. ஆனா இவன் பிளே ஸ்டேஷன்ல டபுள் பிளேயர் விளையாடுற கேம சிங்கிள் பிளேயரா மாறி மாறி உட்கார்ந்து விளையாடுறான். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சரி, இந்த 3 மாசம் நம்ம ஷோக்கு வராம என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நான் போய் 2-3 படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தேன். நிறைய வேலை. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்னை யாருன்னு தெரியாத ஆளை கூட கூப்பிட்டு புகைப்படம் எடுத்துட்டு இருந்தியா? அதானே? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வெளியில நான் பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன். தேவை எல்லாம் கிளவி சும்மா பேசிட்டு வேலை வச்சுக்காத. சரி ஏன்டா அப்படி இருக்கீங்க? பதறாத. சரி, உனக்காக ஒரு பழமொழி வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? சொல்லு கிளவி. அரசம் பட்டிக்கும் ஆண்டி பட்டிக்கும் அலைஞ்சு கெட்டவளே, தூத்து குடிக்கும் தும்மல் பட்டிக்கும் திரிஞ்சு கெட்டவளே. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மாங்காய் சில்லு தேங்காய் சில்லு தின்னு கெட்டவளே. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? கலப்பு கடையில ஏன விலைக்கு கஞ்சி குடிச்சவளே, அறிவு கெட்ட கட்ட ஆலமரத்து பட்ட, வெக்கம் கெட்ட கட்ட வேப்ப மரத்து பட்ட, இது அது இல்ல. பட்டணம் பூரா சுத்தி வந்தானே என் பேராண்டி பச்சமாங்கொட்ட. ஐயோ 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 அப்பா அப்பா. மாதிரி வாடினா விஜய் ஆண்டனி சார் கூட ஒருத்தர் வருவாரு, அவர மாதிரி வந்திருக்கு. அடுத்து பாண்டியன் வேற ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டலை. ஐயா, அவர் சென்ட்ரல்ல. ஐயா, இது மட்டும் குறைச்ச மீறு இந்த மூட்டை தூக்கணும். அடுத்து இவரு சோலி முடிச்சு. தலைவாசல் விஜய். ஒரு நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா குக்கு செஃப் ஆஃப் தி வீக் வாங்குறதுக்கு வக்கில்ல. வக்கு இல்லையா? ஒரு குக்கு செஃப் ஆஃப் தி வீக் வாங்குறதுக்கு ஒரு கோமாளியை கஷ்டப்பட்டு தள்ளி பிடிச்சிருக்கா.
அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப ஆனா ஒரு கோமாளி அடிச்சா எவனும் வர்றதில்ல. வந்தாலும் அடிப்போம். ராஜா அரைஞ்சு இழுத்து போடும் ராஜு. என் வீட்டுல போனா என் ஒய்ஃப் இழுத்து போட்டு அடிக்கிறா. என்ன கேட்டா ராஜி அடிச்சா வாங்குற, நான் அடிச்சா வாங்க மாட்டியா?